நான் என்னோட எல்லா வீடியோஸ்ல சொன்ன ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்களோட சாப்பாட அளந்து சாப்பிடணும். அப்பதான் ஒரு நல்ல பிசிக்க நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சீரிஸ் A Dream to Achieve My Dream Physique as a Natural Athlete. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் எதுக்கு என்னோட சாப்பாட அளந்து சாப்பிட்டாகணும்? இதெல்லாம் பாடி பில்டர்ஸ் தானே பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறவங்க தானே பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. சரி, நீங்க என்ன கேட்கலாம், நீ இப்போ என்ன ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறியா, நீ உன்னோட சாப்பாடு அளந்து சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா என்னோட ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான் போறேன். அது இப்போ இல்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராப்பரான பல்க்ல போக போறேன். உங்களுக்கு ஒரு நல்ல பிசிக் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எடுக்கிற ஒரு ஒரு சாப்பாடையும் அளந்து அதுக்கு மேக்ரோஸை நீங்க கால்குலேட் பண்ணினா மட்டும்தான் ஒரு நல்ல பிசிக்கை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 8 வாரம் பல்க்ல போக போறேன். அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கான பல்கிங்ல நான் போக போறேன். நான் என்னோட ஸ்டார்டிங் வீக் வந்து 2500 கேலரிஸ், என்னோட டெய்லி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அவ்வளவுதான். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு டபுள், அப்படின்னா 5000 கேலரிஸ்ல நான் முடிப்பேன். ஸோ ஒரு 2 மாசத்துக்கு நான் இந்த பல்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த 2 மாசத்துல நிறைய சேஞ்சஸ் வருமா வராதா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா அந்த பல்கை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ்ல வந்துரும் நம்மளோட கட்டிங் சீரீஸ்ல. அதுவும் சேம் இதே 2 மாசம் மாதிரி இருக்கும். ஸோ நான் வாரம் வாரம் 200லேருந்து 300 கேலரிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். இது என்னோட வார கடைசியில் நான் ஒரு ஒரு கேலரிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அதை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு நல்ல ஃபிசிக் அச்சீவ் பண்ணதுக்கு பல்க் தேவையான்னு கேட்டிங்கன்னா, என்னோட உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. பிகாஸ் நான் கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால அந்த பல்க்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இதனால தான் நான் ஒரு ப்ராப்பரான பல்க்குக்கு போக போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். சரி, பல்க் தான் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒரு பல்கா இருந்தாலுமே அதுல நம்மளோட டெய்லி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அச்சீவ் பண்ணாலே போதும். ஸோ அப்பவும் சாப்பாடு அளந்து தான் சாப்பிடணும். அப்பதான் ஒரு ப்ராப்பரான பல்க்கு போக முடியும். தட் இஸ் இட் ஃபார் திஸ் ஒன். See you guys in the next one.